இந்த பொலிட்டீஷியன், அதாவது அரசியல் களத்திலையும் மீடியா ஒர்க்ஸ் பண்ணுறவங்களும் சினிமாக்காரங்களும் வந்து 365 நாளும் வந்து அவங்க வந்து வருஷத்தில் 365 நாளும் வந்து அதே மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் எதுக்காக எதை சொல்கிறேன்னா அதை சொல்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து அவங்க திங்க் பண்ணுவாங்க. சினி ஃபீல்டில் போனாலே வந்து இப்போ இதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒருத்தன் சினிமாக்காரன் இப்போ இந்த ஏரியாவோ இல்லை ஒரு தண்டையார்பேட்டையோ இல்லை ஒரு திருவெற்றியூரோ இல்லை ஏதோ ஒரு ஏரியா, நீங்கள் வந்து கேகே நகர், சாலிகிராமம், கோடம்பாக்கெல்லாம் விட்டுருங்க. நார்மலாக ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து இது தரமாட்டாங்க, வீடு தரமாட்டாங்க. நார்மலான ஏரியாவில் ஐயோ சினிமாக்காரங்க அவங்களாம் மோசமானவங்க. ஆனால் அதே சினிமாக்காரங்க அதே குடும்பம் இருக்கக்கூடிய இடம், சின்ன சின்ன பொண்ணு வயசு பொண்ணு வச்சிருக்கிற இடத்துல தான் நம்பி டைரக்டராக இத்தனை பேர், அப்போ 5 பேர் பாய்ஸா 10 பேர் பாய்ஸானாலும் நீங்கள் வந்து நம்பி வீடு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மென்டாலிட்டி வந்து எப்போ மாற போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு புரியல. இதுதான் வந்து ஒரு காமன் சென்ஸோட வந்து இது பண்ணுறது. இன்னமும் பார்த்தோன்னா அரசியல்வாதிங்கன்னா வர பொம்பளைங்களை வந்து ஏதாவது பண்ணுவாங்க, சினிமாக்காரனுங்களா வர்றவங்கள வர்ற பொண்ணுங்களை வாய்ப்பு கேட்டு வரவங்களே ஏதாவது பண்ணுவாங்களே. இன்னும் எத்தனை நாளைக்கு ஓட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு நீங்கள் வந்து சில பேர் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்க போகிறாங்க. இன்னமும் வந்து பார்த்தோம்னா எம்ஜிஆர் காலத்தில் போட்ட ரூமரை வந்து இன்னும் போட்டுட்டு இருக்கிறீங்க. இது வந்து ரொம்ப தப்பு. டிவிக்கு மாண்புமிகு. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா ஜனநாயகன் யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. இது மாதிரி நிறைய அரசியல் கண்டென்ட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க.